பென்சில் ஆர்ட் லேர்ன் பண்ணலாமா? திஸ் இஸ் லேர்ன் வித் சான். நம்மளோட சேனலில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரா பண்ணுறதுன்றத வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முக்கியமாக பாருங்கள். ஸோ இதுக்கு நான் தேவையான எல்லா பென்சில்ஸும் எடுத்துக்கிறேன், கூடவே ஸ்க்ரப்பரும் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட மாடல் பிக்சர். இந்த மாடல் பிக்சருக்கு நம்ம சிமெட்ரி லெவல் வரதுக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நம்ம நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஹெட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முதல்ல ஒரு சிம்பிளான அவுட்லைன் போட்டுப்போம். ஜுவல்லரி பீசஸில் நிறைய டீட்டெயில்டான ஒர்க் இருக்கும், அதனால் நம்ம மேஜர் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக ஒரு டீட்டெயில்டான ஒர்க்கையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம லைன்ஸ் வரைகிறதுக்காக தான் நான் இந்த ஒரு சிமெட்ரிக்கலாக மேலே கொண்டு போகிறேன் டாப் போர்ஷனை. இப்போ இந்த லைன் போட்டதுக்கு அப்புறமா நம்ம சைட் லைன்ஸை கவர் பண்ணிக்கலாம். இப்போ டாப் போர்ஷனும் அந்த சென்டர் போர்ஷனும் கவர் ஆகிற அளவுக்கு நம்ம லைன்ஸை ட்ரா பண்ணிக்கிட்டு பீட்ஸ் எல்லாமே வரைஞ்சிக்கலாம். இந்த சைட் கர்வ்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு டாப் போர்ஷன் அவுட்லைன் ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டான ஒர்க்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பேட்டர்ன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் மண்டாலா ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட் லைன்ஸ் வரைகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப அந்த லென்த்தையே மாற்றிடும். நம்ம டாப் டு பாட்டமும் கவர் பண்ணலாம், இல்லை பாட்டம் டு டாப்பும் கவர் பண்ணலாம். நம்ம ரெண்டு சைடு கவர் பண்ணிங்கன்னா அந்த லைன் ரொம்ப சிமெட்ரிக்கலாக இருக்கும், தனியாக தெரியாது. அடுத்ததாக கீழே இருக்க ஜுவல்லரி போர்ஷனுக்கு வந்துடலாம். அண்ட் நம்ம ஏரும் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பண்ணுன்றதுக்காக நம்ம ஒரு தின் லேயர்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்க ஜுவல்லரி பார்ட்லேயுமே நம்ம டீட்டெயில்டாக பண்ணோன்றதுனால ஒரு கர்வையும் நம்ம பார்த்து வரையணும். அப்போ தான் அதுக்குள்ளே நம்ம பீட் ஒர்க்ஸ்லாம் கொடுக்க முடியும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க அவுட்லைன் பார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள இன்டீரியர் டிசைனிங்க்கு நம்ம போகலாம். நான் இப்போ கீழே இருக்க அவுட்லைனிங் பார்ட் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ள டீட்டெயில்டு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நான் சின்ன பீட்ஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஜுவல்லரினாலே நம்ம பீட் ஒர்க் இல்லாமல் இருக்காது இல்லையா? ஸோ நம்ம பீட் ஒர்க் போட்டாலே மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் அங்கே கவர் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம பீட் ஒர்க்கை மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பார்ட் என்னென்னா கண்ணு வரையது தான். இது நிறைய பேருக்கு அந்த ஐஸ் ட்ராயிங்கே கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, காஷனேட்டாக பண்ணணும். இந்த அளவுக்கு நம்ம பேஷன்ஸோடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ட்ராயிங் ரொம்ப பேஷனேட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரப்பரை வச்சு நம்மளோட அந்த தின் ஏர்லைன்ஸ்லாம் நம்ம இந்த கலர் கொடுத்திங்கன்னா அது நல்லா பிளெண்ட் ஆகிடும். எப்பயுமே லைட் கலர் கூட திக் கலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ட்ராயிங் ஓவர் ஆகிடுச்சு. முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான முருகன் ட்ராயிங் இஸ் ரெடி. அவருடைய கோட்லேயே சொன்னோம்னா யாம் இருக்க பயமேன், அதே மாதிரி சானாட்ஸ் கேலரி இருக்க பயமேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ராயிங்லாம் என்ன ஒரு சப்ப மேட்ருப்பா. ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நீங்களும் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். டடா.